சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கும் அவருடைய வேதமே சத்தியம் என்பதாக வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னை குறித்து சொல்லும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றும், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்திலே 100க்கு அதிபதியின் பிரியமான வேலைக்காரன் மரண படுக்கையிலிருந்து விடுதலை பெற்றதற்கு அடிப்படை காரணம் 100க்கு அதிபதி சத்தியத்தை அறிந்து அவரிடத்தில் விசுவாசமாயிருந்ததே காரணமாகும். நம்முடைய சத்துருவாகிய பிசாசானவன் நாம் சத்தியத்தை அறியாமலும் விடுதலை பெறாமலும் இருக்கும்படியாக நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கின்றான். பார்வையற்ற மனிதனாகிய பர்த்திமி போல இயேசுவை நோக்கி, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்களை திறப்பார். அப்பொழுது நாம் சத்தியத்தை அறிவது மட்டுமல்ல, அவர் நமக்கு அருளுகிற விடுதலையும் பெற்றுக்கொள்ளுவோம்.